சார் ஒரு 21 வயசு இருக்கும் எனக்கு. அந்த டயத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம், நானும் என் ஃப்ரெண்டும். அவன் வந்து எப்படியாப்பட்டவனா, அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான். எனக்கு அப்படியே நான் வந்து பியர் தான், ஒரு பியர் ஆக்சுவலி மண்ணில் படுத்துருவேன். உண்மை அது. ஒரு வாட்டி நான் போகும்போது 2 பொண்ணுங்க எங்கேருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன், ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ். அப்படியே பார்த்தது அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்கிறீங்களான்னு. என்னங்க? இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம், மண்ணில் தானே உட்காந்துருக்கேன், இதை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது, நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக, அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம. அப்படின்னும்போது சரி பார்த்துக்கலாமே, அது என்ன வச்சுடுங்க அப்படி. எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்னு ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு. அப்படியே கிட்ட போனேன், எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல, ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க. இங்கிலீஷ் நம்மளை விட ஓட்ட இங்கிலீஷாக இருக்கும். அவள் கேட்டேன், என்ன வேணும் பின்னாடியே தத்துங்க. முதல்ல அது அந்த உருவமே பயங்கரம். அதுக்கப்புறம் கிட்ட போய் அது மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும், டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன். ஆக்சுவலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோன்ட்டு போட்டா. அவன் என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றேன்னு. ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம், கேட்ட உடனே செருப்பட்டு அடிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ சாதாரண மாதிரி. எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன்னா. என்னம்மான்னு? ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா. ஆஹா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உக்காந்துனாரு, துணியெல்லாம் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வரேன். அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு. டக்குன்னு பண்ணி நான் அவுத்துப்பட்டு வெறும் ஷார்ட்ஸோட இவங்க கூட எகிரிட்டு உள்ளே போகிறேன். இந்த மேட்ரே எடுக்க மாட்டேன்றாளுங்க. அவளுங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி, இவ்வளோ வந்துடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. நான் முதல்ல கேட்டேன், அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பாக இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான்ட்டு பிடிச்சி ஒன்று அச்சு விட்டா பாருங்க. அதான் பார்த்தீங்களா ஒன்று சங்கு ஊதுறான். மெஜாரிட்டி ஃபஸ்ட்டு டைமுங்க இதான் நீ கேட்டு கவின். அதான் ஃபஸ்ட்டு கிஸ்ஸுன்னா இவ்வளோ விஷயம் இருக்கு. ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிட்டிவ் ஏரியா. நம்ம இது யூஸ் பண்ணதே இல்லையா. அப்படியே கொயினாகி டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார்.